லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இன்றைய விழாவினுடைய கதாநாயகர் முனைவர் தாளை ரா உதயநேசன் அவர்களுக்கும் இந்த விழாவினை அருமையாக கட்டமைத்து நடத்தி கொண்டிருக்கிற முனைவர் ரா குறிஞ்சிவேந்தன் பொதுச் செயலாளர் உலக முத்தமிழ் கூட்டமைப்பு அவர்களுக்கும் இன்றைக்கு கருத்துரங்க பேருரை ஆற்றியுள்ள முனைவர் ராமன் மண்டல இணைக்கின் அவர்களுக்கும் மற்றும் உள்ள ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஏன் இந்த விழாவினை அருமையாக கட்டமைத்தது அப்படின்னு சொன்னோம்னா, அருமையாக அந்த நிகழ்ச்சி நேரிலேயே போட்டிருக்காங்க. கருத்தரங்க பேருரை முனைவர் ராமன் அவர் பேசல. நான் கிட்டத்தட்ட 10 வருடமா டெல்லியில் அயல் பணியில் இருந்துட்டு இப்போதான் ஒரு 8 மாதமாக தான் இந்த துறையில் இருக்கேன். கேட்குதுங்களா நான் பேசுறது? கேட்கலையா? சரி, இல்லை ஒன்றும் இல்லை சரி. ஐயா பேசும்போது பெரிய வாய்ஸ் தான், கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. பேசும்போது ஒரு பலூன் வெடிச்சது. நான் நினைச்சேன் அவர் பேசின பேச்சுக்கு எல்லா பலூனும் வெடிச்சிருக்கணுமே. என்ன ஒரு கூர்மையான தமிழ். அதே மாதிரியே ஏன் ஒரு குறிஞ்சிவேந்தன் சொன்னா அருமையான நிகழ்ச்சிகள் வச்சிருக்காருன்னா, அவரை ராமன் அதனாலதான் கருத்தரங்க பேருரைன்னு போட்டுட்டு கருத்தரங்க சிறப்புரை, அது சிற்றுரைன்னு போட்டிருக்கணும், அது சிறப்புரைன்னு என்ன போட்டாரு. அந்த அளவுக்கு தமிழ் வளம்லாம் எங்களுக்கு இல்லை. இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை மட்டும் சிறப்புரைன்னு போட்டதுனால இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேங்க. உண்மையிலேயே சொல்ல போனோம்னா, இந்த மாதிரி ஒரு அயலக தமிழர் துறை இருக்குது, வெளியில் மக்கள்லாம் இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இந்த துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கேள்விப்பட்டோம். ஆனால் இந்த துறையில் இந்த கடந்த 8 வந்த உடனே நம்மளுடைய முதல்ல கொடுத்தப்பட்ட பணி, நம்ம ஒரு குறிஞ்சிவேந்தன் குறிப்பிட்ட மாதிரி நம்ம இந்த தூய தமிழில் குறிஞ்சிவேந்தன் அளவுக்கு அல்லது மேடம் பேசிகிட்டு இருந்தாங்க. உங்கள் பேர் தெரியல எனக்கு. ஆமாம், என்ன ஒரு அருமையான ஒரு உரை நிகழ்த்தினாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு ரொம்ப பொறாமையாக இருக்குது. இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு டெல்லியெல்லாம் போய் 10 வருடம் இருந்திருக்கோமே, என்னவா பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு ஏக்க உணர்வுச்சு தான் இந்த இதை அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஒரு உள்ளத்தை உணர்வு வந்தது. இந்த துறைக்கு நான் செப்டம்பரில் எனக்கு இந்த கமிஷனராக போட்டு கொடுத்தேன். நான் 2 வருஷமாக ஸ்பெஷல் செக்ரட்டரி இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் டிட்கோவில் திட்ட இயக்குனராக இருக்கேன். பல ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 20க்கு மேலே ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்க்ளூடிங் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். சரி, இந்த அயலக தமிழர் துறைக்கு ஒரு இது வேணும் அப்படின்ட்டு என்னை கமிஷனரை அப்பாயின்ட் பண்ணி அடிஷனல் சார்ஜாக இண்டஸ்ட்ரியிலையும் நான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கேங்க. இந்த துறைக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு உண்மை எனக்கு புரிஞ்சது. என்னன்னா, இங்க தமிழ் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னா நம்மளால கிடையாது.
அயலகத்துல இருக்கிற அறிஞர்களாலதான் தமிழ் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் அவரு குறிஞ்சி வேந்தன் வந்து இந்த இதுல வந்து சேர ஒரு 100 புத்தகங்கள் அயல் நாட்டு அறிஞர்கள் எழுதுன்னு வைக்கணும்னே உடனே வந்து பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம வெளியில இந்த மாதிரி என்னென்ன மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா கண்டிப்பா தூய தமிழ்ல வராது, ப்ராக்டிக்கலா எப்படி பேசுறோமோ அப்படியே பேசிக்க மேடம், உங்களை மாதிரியெல்லாம் எங்களால பேச முடியாது. ஸோ கடந்த ஒரு வாரமா வந்து வட அமெரிக்க தமிழ் சங்கங்களுடைய பேரவை நிகழ்ச்சி நடந்தது. அங்கே போய் பார்த்தோம். எவ்வளோ ஒரு 60க்கும் மேற்பட்ட ஒரு தமிழ் சங்கங்கள் வச்சுட்டு அங்கே இருக்கிற ஐடியில் வந்து பொறுமை 99% இங்கேருந்து போனவங்க ஐடி எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் அந்த கலை பண்பாட்டை பேணி காக்கிற அளவுக்கும் அங்கே இருக்கிற அந்த நாட்டுப்புற நிகழ்ச்சிகள்லாம் இங்கே இருக்காங்கிறது எனக்கு ஐயம்தான். அப்புறம் தான் வந்து அதை தேடல் பார்க்குறோம் நம்ம. அந்த புத்தகங்கள் என்ன ஒரு அருமையான தமிழ் பண்பாடு. அப்போ நான் எங்கே எந்த ஒரு ஈவெண்ட்ல நடந்தாலும் நான் ஒரு டேக்அவே, நான் என்ன எடுத்துட்டு போகிறது அப்படின்னு தேடல் இருக்கும். அதில் தான் நான் குறிஞ்சி வேந்தன்ட்டையும் சார்ட்டையும் பேசிக்கிட்டு இருந்தேன் போகும்போது. ஸோ அப்போ அங்கேருந்து வரும்போது அங்கே இருக்கிற தமிழர்கள் என்ன சொன்னாங்கனாக்கா, எங்களுக்குன்னு எங்களுடைய நாங்கள் தமிழ் கற்றுக்கிற சிலபஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லை. அப்போ என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு யூகே ஸ்டாண்டர்ட் அண்ட் யூஎஸ் ஸ்டாண்டர்டுன்னு 2 ஸ்டாண்டர்ட் இருக்கு. உடனே அங்கேருந்து ஒரு நோட், அங்கே அவை தமிழ் பள்ளின்னு இருக்கு, நோட்டை வாங்கிட்டு நேற்று எஜுகேஷன் செக்ரட்டரிகிட்ட பேசிட்டு எங்களுடைய வேலை அவ்வளோதான், ஒரு நோட்டை எடுத்துட்டு கொண்டுட்டு வர்றதுக்காக ப்ரொபோசல் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ கூடிய விரைவில் வந்து அரசு வந்து அதை கன்சிடர் பண்ணி ஒரு அமைப்பு ஒரு கமிட்டி போட்டுட்டு அப்போ அது மாதிரி பண்ணும்போது உலகம் ஃபுல்லாக தமிழில் படிக்கிறவங்க கிரெடிட் வாங்கிறதுக்கோ அல்லது வந்து மேலே வேலைக்கு போகிறதுக்காகவோ அது பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி நான் யூஎஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கர்நாடகா போயிட்டு அங்கே இருக்கிற தமிழ் சங்கங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் இப்போ எங்கள் மொழியெல்லாம் படிக்கும்போது எங்களுக்கு வந்து மேலே படிக்கும்போது மேல் படிப்புக்கோ அல்லது வந்து வேலை வாய்ப்புக்கு போகும்போது கன்னடாவில் படித்தோம்னா அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு. உடனே செகண்ட் ஹாஃப்லேயே நம்ம வந்து அங்கே இருக்கிற கன்னட அதிகாரிகளை பார்த்து அந்த ஆக்ட் எடுத்து அந்த ரிசர்வேஷன் காப்பி எடுத்துட்டு உடனே வந்து அதையும் நம்ம வந்து கல்வித்துறை அதிகாரிக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஸோ வெளி மாநிலத்திலையும் வெளிநாட்டிலையும் இருக்கிற மக்கள் தமிழ் எடுத்து படிக்கும்போது அவங்களுக்கு வந்து மேல் இதில் உயர்கல்வி படிக்கும்போது அவங்களுக்கு அதில் இடஒதுக்கீடு இருக்கட்டும் அல்லது வேலை வாய்ப்பில் இருக்கட்டும், இது மாதிரி இப்போ கருத்துரு அனுப்பிச்சிருக்கோம். அது எப்படி இது வர்றதுக்கு நாளாகும். பட் தொடக்கம் நம்மளுடைய வேலை அதிகாரிங்கிற முறையில் தமிழர்கள் தமிழ் மொழி. அதே மாதிரி இந்த புத்தகத்தை படித்த உடனே நான் உங்ககிட்ட கேட்டது, அயல் நாட்டில் இருக்கிற தமிழறிஞர்கள் புத்தக வெளியீடு டிரான்ஸ்லேஷனாலும் சரி அல்லது வந்து புது புத்தகமாக இருந்தாலும் சரி ஆய்வு கட்டுரையாக இருந்தாலும் சரி அதற்குன்னு ஒரு சில ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. நான் குறிஞ்சி வந்துட்டு அதான் கேட்டேன், சார் தமிழ் துறைக்கு இதை கவனத்தில் எடுத்துகிட்டு போங்க, கொண்டுட்டு போனீங்களா? இல்லை சார், பேசணும். ஸோ எங்களை அதிகாரிங்கன்ற முறையில் இதை தான் நம்ம வந்து ஒரு ஊக்கி கருவூக்கி அல்லது வந்து எப்படி சொல்லுவீங்க, ஒரு கிரியா ஊக்கி அல்லது வந்து ஒரு எனேபிளர், அந்த ஒரு ரோலை தான் நம்ம ப்ளே பண்ண முடியும். இதுதான் நம்மளுடைய இது. 2 துறையில் அவர் சொன்ன மாதிரி 8 மாதத்தில் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கோம். நம்ம தமிழர்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். அவங்க வெளிநாட்டில் இருக்கும்போது அவங்க இன்கேஸ் அந்த குடும்ப தலைவர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்க குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் திருமண உதவி, இந்த மாதிரி ஒரு 3 ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதே மாதிரி டெபாசிட்ஸ் பண்ணாக்க அது ஒரு ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த மாதிரி டெபாசிட் ஸ்கீமில் இருந்து இன்னும் நிறைய 2-3 ஸ்கீம்ஸ்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து தமிழருடைய நலன். அதே மாதிரி தமிழ் மொழி வளர்ப்புக்கும் நான் சொன்னேன் என்னென்ன மாதிரி இந்த ஒரு ஸ்கீம்ஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. அண்ட் இந்த இது வந்து தமிழ் விழா அப்படிங்கிறதுனால இன்ஃபேக்ட் நான் இந்த அவர் சொன்ன மாதிரி அந்த புத்தகத்தை படித்து அதில் ஆய்வு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனாலும் அந்த ஆய்வு கட்டுரையை பார்த்தீங்கன்னா இதில் பார்த்துக்கும்போது தொல்காப்பியத்தெல்லாம் எடுத்து தமிழ்லேயே பெரிய நூல் தொல்காப்பியம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அது எடுத்து படித்தா புரியறதே இல்லைங்க. அவ்வளோ ஒரு கடினமான ஒரு இதில் இருக்குது. அந்த தமிழ் நுட்பம் அல்லது வந்து ஒரு அந்த டீப் நாலேஜ் நுண்ணறிவு இருந்தால் தான் அதை புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அந்த உரை நூல்களை எடுத்து படிக்கும்போது தான் இந்த வார்த்தைக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குதா அப்படிங்கிறது தெரியும். இப்போ நான் காலையில் தான் இந்த இதை சொன்ன உடனே இதை படித்தேன். எவ்வளோ ஒரு எளிமையான வார்த்தையில் அருமையாக கருத்துக்களை செறிவாக கொடுத்துருக்கிறார். நீங்கள் சிறுகதை வந்ததுக்கு காரணம் என்னன்னா இயந்திரமானது. இப்போ வந்து டிஜிட்டல் மையத்தில் போயிட்டு இருக்கோம். அதனால பையன் புத்தகத்தையே படிக்க மாட்டேங்கிறான்.
இப்ப அவனை வந்து மக்களை வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு மக்களை ஆர்வத்தை எடுத்துட்டு போற மாதிரி எளிமையான வார்த்தைகள் இருந்தது. எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. இவர் மருத்துவத்துறையில பணியாற்றினாரா இல்ல புத்தக எழுதுற துறையில முழு முயற்சியில் இருந்தானு கூட ஒரு ஐயம் வந்துருச்சு எனக்கு. அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு பாருங்களேன். ஒரே ஒரு 2 வரியை படிக்கிற பாருங்க, சும்மா ரேண்டமா தான் எடுத்திருக்கேன் பாருங்க. இரவினை கிழித்து இளிதாய் உதித்து சிரம் உயர்த்தி சிறைகள் வரித்து, அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு. அப்புறம் இந்த எழுதுனதுல பாத்தீங்கன்னா அந்த இலக்கணம்லாம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, தொல்காப்பியத்தை புரியாது, ஆனா அந்த சிலப்பதிகாரமோ அல்ல தொல்காப்பியமோ சங்க மருவி காலத்துல வந்த சிலப்பதி அதை எடுத்து அந்த உரையை படிச்சோம்னா தான் அதுல இவ்வளவு அர்த்தம் இருக்கா அப்படின்ட்டு. இப்ப இந்த முத்தமிழ் ஆய்வுக்கு இப்பதான் படிச்சேன். அதுல ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க, யாப்பு இலக்கணம். அப்ப இலக்கண முறைப்படி எதுகை முனையோட எப்படி கட்டமைச்சிருக்காங்க. அது நல்ல வந்து அது இந்த அது வந்து எதாவது சொல்லுவாங்க, கூர்த்த மதிநுட்பம், அதான சரியான வார்த்தை. அது இருந்தாதான் சிறிய வார்த்தைகள்ல அடர்ந்த கருத்தை புரியுற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்கன்னா உண்மையிலேயே உங்களுடைய படைப்பு மிகவும் பாராட்டத்தக்கது. நீங்க நவகிரக மாதிரி 9 புத்தகத்தோட நிறுத்திடாதீங்க. 9 புத்தகம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ மேலும் உங்களுடைய இது நல்லா இருக்கணும். இதுல வந்து இந்த ஆய்வு கட்டுரையில படிக்கிறத விட, அதாவது ஒண்ணு வந்து மூல நூல், இந்த மூல நூலை படிக்கிறது, இன்னொன்னு ஆய்வு நூலை படிக்கிறது. இதுல எடுத்து பாருங்க அந்த கவிஞனுடைய பார்வை எப்படிலாம் இருக்கு. ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், எண்ணம் போல் வாழ்க்கை, நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் வாழ்க்கைங்க. இதை வந்து பார்த்துருக்கேன். இந்த சுவாமி வேணுந்தர் சொன்னது எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு சாதாரண ஒரு கடைநிலையிலிருந்து இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு சமயம் ஒரு அதிகாரியில மேல இருக்கேன் அப்படின்னா நம்மளால முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். நான் வந்து ஃபார்மல் எஜுகேஷனே கிடையாது, வேலையில இருந்துகிட்டே தொலைதூர கல்வியில படிச்சுட்டு இன்னைக்கு வந்து சாகர்மாலா ப்ரோக்ராம்ல பிரசிடென்ட் அவார்டு வாங்கினதுல இருந்து, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்க்கு எனக்கு ஆயுத் பூஷன் அவார்டு கொடுத்ததுல இருந்து, இன்னைக்கு தமிழக அரசுல எனக்கு அயல் பணியில கூட்டிகிட்டு வந்து 2 துறையில ஒரு தலைமை அதிகாரியா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கடின உழைப்பு. அந்த கடின உழைப்பை இவர்கிட்ட பாக்குறேன் நான். அது அந்த வந்து அதனுடைய வெளிப்பாடு இருக்கு. அப்ப இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அந்த எண்ணம் போல் வாழ்க்கை, நீங்க என்ன எண்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை. அப்ப ஒரு மனிதனுடைய முழு பரிமாணத்தையும் இந்த நூல் காட்டுது. நீங்க எடுத்து பாருங்க, ஒரு சமூகம் எப்படி இருக்கணும், ஒரு தனி மனித சிந்தனை எப்படி இருக்கணும், அவனுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கு, இந்த எல்லாமே இந்த ஆய்வு கட்டுரையில எப்படியெல்லாம் அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த எரிதல் கொண்டு வாங்குறதுடைய சூழல் கூட வந்து ஐயா பேசும்போது சொன்னாங்க. அதை சொல்லும் போது அந்த எரிதல் கொண்டு வாங்கிறது அது பெண் இயக்கத்துக்காக வந்து கொண்டு வர அந்த பாரதியினுடைய மனக்குமுறலால வந்தது, நாடு அடுத்து விடுதலைப்பட்டு இதுகிட்டு இருந்தது, அதையும் சிம்பாலிக்கா கொண்டு வராங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த மறைமுகமா சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களை வந்து எப்படி அவனுடைய பாரதியினுடைய மனத்துல இருந்து அந்த ஆவேசம் வந்தது அப்படிங்கறத அந்த தலைப்பை மட்டும் வச்சிருந்தாங்களே ஒழிய, இந்த காலகட்டத்துக்கு இப்ப நமக்கு என்ன தேவைங்கிறத ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்லியிருக்காங்க. அது இந்த மூல நூலை படிக்கிறத விட இந்த நூலை ஆய்வுக்கோவையை படிச்சுட்டு திருப்பி இந்த நூலை படிச்சீங்கன்னா அதனுடைய சிறப்பு வந்து பன்மடங்கு நல்லா இருக்கும். அதனால இதை ஃபர்ஸ்ட் படிங்க, அப்புறம் மறுபடியும் இந்த மூல நூலை படிச்சீங்கன்னா ஏதோ திருக்குறளை படிச்ச ஞாபகம், திருக்குறள் எங்கேயோ படிச்சோம், அரிதோறும் அரிதோறும், நீங்க தான் இதெல்லாம் கரெக்டா சொல்லணும், எங்கேயோ முன்னையெல்லாம் படித்த ஞாபகம். அதே மாதிரி கடைசியா என்னுடைய முறை முடிப்புக்கு முன்னாடி இது ஒரு கவிஞன் சொன்னதான், பாரதி தான் நினைக்கிறேன், பாரதிதாரா பாரதிதாசனான்னு தெரியல, சென்றிடுவீர் 8 திக்கும் பாரதியார் தான், அவ்வளவுதான். பாரதி யார் அப்படின்னு கேட்கிற செயல்கள் நான் இருக்கேன், பாரதியார் தான் அப்படின்னு சொல்ற நிலைமையில நீங்க இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி 8 திக்கும் சென்று பல்கலை செல்வங்களை இங்க கொண்டு வந்து சேர்ப்பீர் அப்படிங்கிற ஒரு ஆணைக்கிணங்க நீங்க செயலாற்றிய பணி வந்து மிகவும் சிறப்புத்தக்கது. ஸோ எல்லாரும் சார்பம் ஐ திங்க் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு கைத்தட்டி அவருடைய பணிகளை உங்களது பணி ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன்ங்கிற மாதிரி உங்களுடைய பணி மேலும் சிறந்து ஓங்கட்டும். அந்த தமிழ் பணி நன்றாக நடக்கட்டும். சமுதாயத்து சிந்தனையோடு உங்களது பணியை வந்து செம்மையாற்றுங்க. நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஆஹா, தில்லி தமிழ் பேசினால் எவ்வளவு அழகாக இருக்கிறது.
டெல்லி இனி தமிழில்தான் பேச வேண்டும். நான் இப்போது கூட அரசியல் பேசவில்லை. எவ்வளவு அழகா எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் தமிழ்ல பேசின நமது அற்புதமான, மிக அற்புதமான, செம்மையான சொற்களை தெரிந்தெடுத்து அவர் வந்து இறங்கும் போது உண்மையிலேயே அவருக்கு சின்ன காய்ச்சல் இருந்ததுங்க. அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு அந்த ஒரு நாள் தான் இடைவெளி கூட ஆகலை. இன்னைக்கு காலையில் தான் தெரியும். அதற்குள்ளேயே இந்த நூல்களை படித்து விட்டு வரும்போதே நான் படிக்காமல் பேச மாட்டேன்னு சொல்லி நம்ம சூர்யா மூலமாக இந்த நூல்களை எடுத்து வாங்கிட்டு போய் அதை வரும்போதே படிச்சுட்டு இந்த ஒரு மணி நேர இடைவெளியில இவ்வளவு அழகா பேசி அதுக்குள்ள பாரதியார், திருக்குறள் எல்லாம் சொல்லி அதெல்லாம் சொல்லி அப்புறம் ஒரு கேள்வி ஒன்று எழுப்பினார். ஒரு கொக்கி போட்டாங்க ஐயா அவர்கள். அயலக தமிழர்களுக்கு விருது இருக்கிறதா என் பக்கத்தில் இருக்கும்போது கேட்டாங்க. தமிழ் வளர்ச்சித்துறையில் இருந்துக்கிட்டு நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது, இல்லை இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அது செம்மொழி மத்திய நிறுவனம் தருது, அது சங்க இலக்கியம் செவ்வியல் இலக்கியங்களுக்கு மட்டும்தான். அயலக தமிழ் அறிஞர்களுக்கு விருது வரப்போகிறது என்பதற்கு கட்டியத்தை ஐயா அவர்கள் இப்போதே சொல்லிவிட்டார்கள். அதை கண்டிப்பாக அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சரிடம் கொண்டு போய் சேர்த்து இந்த ஆண்டே நிறைவேற்றுவார். அப்படிப்பட்ட வல்லமை படைத்தவர்கள் படித்து மிக அழகாக அவர் இறங்கும்போது ஒரு சின்ன சுணக்கத்தோட காய்ச்சோட இறங்கினா சொன்னேன் நான். ஆனால் பேச்சு முடித்தவுடன் பாருங்கள் அவர் எவ்வளவு புத்துணர்ச்சியா இருக்கார். பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார், தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் என்று சொன்னார். அதற்கு முதல் எடுத்துக்காட்டு நமது ஆணையர் திரு பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ரொம்ப தன்னுடைய திட்டங்களையும் தாங்கள் என்ன செய்கிறோன்றதையும் இந்த நூல்களை பற்றியும் தாழையாரை அவருடைய பணிகள் எங்களை விட ரொம்ப பெருசுன்னு சொன்னார் பாருங்க. அந்த மனம் அதுதாங்க. தொலைதூரத்திலிருந்து வந்து தொலைதூர கல்வியை பேசி எங்கள் இதயத்தை உங்களிடம் நாங்கள் தொலைத்து விட்டோம். நன்றி நன்றி நன்றி. இதை என்னாலும் மறக்காது. ஒரு அயலக தமிழர் ஒருவர் படைத்த படைப்புக்காக தன்னுடைய சோர்வை பொருட்படுத்தாமல் இங்கு வந்து சேர்ந்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் 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 அத்தனை அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை மற்றும் உலக முத்தமிழ் கூட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்கள் சார்பாகவும் வாழ்த்தி அவரை வணங்கி நாங்கள் எங்களுடைய மகிழ்வை தெரிவிக்கின்றோம். நிறைவாக நமது பங்கு தந்தை அவர்கள் செயலர்களோடு ஒரு ஆலோசனை கூட்டம் நடப்பதால் மிக ஆணையர் அவர்கள் புறப்படுகின்றார்கள். கூடவே இருக்கலாமா? அதாவதுங்க, அயலக தமிழர்கள் வந்து வெளியில் பல்வேறு இனம்லாம் இருக்காங்க. அதுக்காக நாங்கள் டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம துறையில் எடுத்து பார்த்தீங்கன்னா 9 பேர் ஹெல்ப் டெஸ்க் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, அவங்க தொடரில் அவங்களுக்கு ஏதாவது இன்னல்கள் அது மாதிரினாலும் மிஸ்டு கால் கொடுத்தாலுமே, இன்டர்நேஷ்னல் நம்பர் கொடுத்துருந்தாலுமே அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வேறு உங்களுக்கு இப்போ ஒரு சார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, சார் ஒரு வெளிநாட்டில் படிக்க போகிறாங்க அப்படிங்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அயல் நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளில் இருக்கிற தமிழ் சங்கத்தையும் நாங்கள் மேப் அவுட் பண்ணி கொண்டு வரலான் இருக்கோம். அதுக்காக ஒரு ரோலிங் ஃபண்டு கிரியேட் ஆகி ஜிஓலாம் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ அவங்கள வந்து எப்படி அது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்கிற மாதிரி எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து தமிழ் பணி மட்டும் இல்லாமல் தமிழ் பணி மட்டும் இல்லாமல் ஈவன் அங்கே இருக்கிற அசோசியேஷன்ஸோட இப்போ வெளிநாட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு, படிக்க போகிறவங்களுக்கும் கவுன்சிலிங் செஷன்ஸு ஆக்டிவாக ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் ஒரு நிறுவனம் இருக்குது. அதுவும் இப்போ நம்ம துறையோட இணைய போகுது. அதில் வந்து வெளிநாட்டில் வேலைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கும் அயல் மாநிலத்தில் இருக்கிற தமிழர்களுக்கும் வேலைக்கு வெளிநாடு அனுப்புறதுக்கும் நம்ம வந்து முனைப்பு காட்டி அதுக்காக ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் செயல்பாடுகளில் இருக்கோம். ஸோ ஒவ்வொரு இதில் அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் யூனிவர்சிட்டிஸில் போகிறாங்க அப்படின்னாலும் எங்களை மெயிலில் காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் சொன்னதுனால நீங்கள் எனக்கு பேச வைக்கலாம். லண்டன்னாக்க லண்டனில் இருக்கிற தமிழ் சங்கம் அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் லிஸ்ட்டையும் எங்கள் டேட்டா பேஸில் போட போகிறோம். ஸோ அவங்க வந்து வாலண்டியராக உங்களுக்கு கைடு பண்ணுவாங்க. ஸோ தமிழாலையும் தமிழருங்கிற இதாலையும் தமிழ் மொழியாலையும் நம்ம என்றைக்கும் ஒன்றுபட்டிருக்கணும். அந்த சிந்தனையை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு செயல்பட்டாவே எல்லாரும் நல்லா இருப்போம். அண்டு உங்களோட இருக்கணும். ஆனாலும் வந்து மற்ற அலுவல்கள்லாம் இருக்குது, செக்ரட்டரியோட டிஸ்கஷன்ஸ் இருக்குது, அதனால் போகணும். ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் சந்திச்சதில்.
இது மாதிரியும் தமிழ் நிகழ்வில் வந்து ஒரு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த குறிஞ்சி வேந்தனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். ஏனென்றால் பொதுச் செயலாளரை சொல்கின்ற பொழுது இங்கே இந்த நேரத்தில் இணை பொதுச் செயலாளர் உட்காருங்க, அவர் சொல்லும்போது அவரை என்ன ஞாபகப்படுத்துகின்ற மாதிரி வந்துட்டார். சந்திரசேகரன் ஐயா, அருமை தம்பி சம்பத், நம்முடைய பேராசிரியர் விஜயகுமாரி, இவர்கள் இரவும் பகலும் பாராமல் இந்த விழா இப்படி நான் எங்கேயோ இருக்கிறோம், நாங்கள் அங்கங்கே இருக்கிறோம். குறிஞ்சி விநாயகர் சொன்னார், நிறைய பணிபடு, ஆனால் அங்கங்கே இருந்து ஜூமில் நாங்கள் போடுகின்ற பொழுது எல்லாமே வந்து ஜூமில் தான் இது எல்லாமே நாங்கள் திட்டமிட்டோம். வேற எந்த இது தனிப்பட்ட முறையில் யாரெல்லாம் ஜூமுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறார்களோ அவர்களுக்கு அப்பொழுதே பொறுப்பு கொடுக்குறோம், இது செய்யுங்க அதை செய்யுங்க. இதெல்லாம் அது கூட இருக்கின்ற பொழுது நமது இந்த நாளில் உமா பாரதி சகோதரியை நினைக்கின்றேன். பாரதியினர் வழி கொள்ளுப்பேத்தியாக இருந்தாலும் அவருடைய எரித்தழல் கொண்டு வாக்கு நீங்கள் எழுதியிருக்கிறீங்க முன்னுரை, அது ரொம்ப அழகாக இருக்கிறது. அது சாட்சாத்தமாக இருக்கிறது, பாரதியருடைய வழித்தோன்றல் என்று இதெல்லாம் இருக்குது. இதற்கு மேலாக ஒருவரை நாம் பாராட்ட வேண்டும் என்றால் 73 வயதில் அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையில் நமது எங்கள் ஆஸ்தான கவிக்குயில் உஷா வரதராஜன் அம்மா இருக்கின்றார்கள். அவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். பாடல் போட்டி அவர்கள் நடத்தினால் பி சுசீலாவையும் விட அவர்கள் மிஞ்சி இருப்பார்கள். வாய்ப்புகள் இல்லை, இருந்தாலும் நாங்கள் வாய்ப்பு கொடுத்து அவர்களை உஷா அம்மாவை பெங்களூர்லேருந்து இதுக்கு வந்தார். தமிழ்தாய் வாழ்த்த வேண்டும் என்று சொன்னேன். நான் வரேன் உதயநேசன் அப்படின்றார். ஆக அம்மா அவர்களுக்கு நான் நன்றியோடு நினைக்கின்றேன். மங்களமேரியம்மா இருக்கின்றார். இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் எல்லோரும் பெயர் சொல்லி கொண்டே போக வேண்டும். ஆகவே இந்த நேரத்தில் ஏற்புரை என்று நான் எல்லாம் நன்றி வரைக்கும் போய் கொண்டிருக்கின்றேன். இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் நினைக்கின்றேன். இதெல்லாம் சொல்கின்ற பொழுது நான் வழக்கமாக ஒருவர் பெயரை சொல்லிவிடுவது மறந்து விடுவது வழக்கம். மேடையில் இருப்பவர்கள் தான் ஞாபகம் மூட்டுவார்கள். அவர் யாருன்னு தெரியுமா? போன முறை கூட இலங்கை மாநாட்டில் இங்கே நடத்திட்டு இலங்கையில் நான் நடத்துவோம். உடனே சொன்னாங்க அந்த விருந்தினர்கள், உங்கள் மனைவி பேரை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது சொன்னேன், கூட இருக்கிறவர்கள் எப்பொழுதுமே ஒரு ஒரு துரதிருஷ்டம் என்னன்னா, என் கூட யார் நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களை நான் விட்டு விடுவது வழக்கம். அவர்களை ஏன்னா அவர்கள் கூடவே இருப்பதினால் அது வருவதில்லை. அப்படிதான் நிறைய நான் எங்கூட இணைந்து நல்ல நேசமாக பணியாற்றும் பொழுது சொல்லுவேன், நான் ஒருத்தரை நிறுத்தணும்னாக்கா கூட இருக்கிறவங்களை தான் நிறுத்துவேன். ஏதாவது நீ காரில் இடம் இல்லைன்னா கூட நீ இறங்க வேண்டியதாக இருக்கும். அதுபோல் வெளியிலிருந்து வரவர்களுக்கு முதலிடம் கொடுத்துவோம், நம்ம இணைந்து இருக்கிறோன்னு சொல்லுவேன். அது எல்லாருக்கும் தெரியும் கூட இருக்கிறவர்களுக்கு. ஆக இந்த நேரத்தில் ஏற்புரைக்கு எனது மனைவி முன்னால் வந்து அமரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் கைத்தட்டலோடு. ஆனால் தனிப்பட்ட முறையில் கேளுங்க, நிறைய குறைகள் வரும். மேடையிலெல்லாம் வேணாம். அதனால் உட்காருங்க. அது எல்லாம் அப்படிதான். நம்ம குறிஞ்சியினுடைய ஆசிரியரே சொல்லிட்டாரு. அதனால் இப்போ ஏற்புரைக்கு வருகின்றேன். இந்த நிகழ்ச்சிகள் இது எல்லாமே நடைபெறும் பொழுது முதலில் உடன்பாடு இல்லை. ஆனால் குறிஞ்சி வேந்தன் ஐயாவும் சந்திரசேகரன் ஐயாவும் அருமை தம்பி சம்பத்தும் விஜயகுமாரி அவர்களெல்லாம் எங்களுடைய இயக்கத்தில் இருக்கின்ற அனைவரும் சேர்ந்து இவ்வளவு நூட்கள் 12 தமிழ் நூல்கள் எழுதியிருக்கிறீர்கள். இதெல்லாம் நான் மருத்துவத்துறையில் மருத்துவராக இல்லை, அதை பதிவு செய்த விரும்புகின்றேன். நான் ஆலோசனை பணியில் இருக்கின்றேன். கவுன்சிலிங்கில் மருத்துவமனையில் ஒரு பெரிய மருத்துவமனை, அது யூனிவர்சிட்டி ஆஃப் இண்டியானாபோலிஸ் என்று சொல்வார்கள், அதில் பணி செய்கின்றேன். ஆலோசனை, டிப்ரெஷன்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் நிறைய செய்வேன். அதெல்லாம் அங்கே எல்லாம் வாங்கி செஞ்சுட்டு வீட்டில் வந்து காட்டுவேன், அது வேறு விஷயம். அதெல்லாம் அப்படி தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அப்படியாக அந்த பணி செய்து கொண்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக அதை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே அந்த நிலையில் இருந்தது எனக்கு என்ன ஒரு அதாவது என்னுடைய வழி, என்னுடைய ரிலாக்ஸேஷன் என்று சொல்வார்கள், நான் செல்ஃப் கேர் என்று சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்னா எழுத்துத்துறை தான். எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பொழுதெல்லாம் எழுதி ஒரு மூலையில் வைத்து விடுவேன், டெஸ்கில் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் எடுத்து ஒரு 6 மாதத்துக்கு 3 மாதம் பார்த்தோம்னா ஒரு பெரிய
ஒரு கவிதைகளாக இருக்கும், சிறுகதைகளாக இருக்கும், எல்லாம் அப்படியெல்லாம் இருக்கும். அதாவது என்னுடைய நூல்கள் எல்லாமே உட்கார்ந்து ஏசி அறையில் உட்கார்ந்து எழுதிய திட்டம். ஒருவேளை நீங்கள் அங்கே சந்திரசேகரன் ஐயா அறிவிப்பு செய்வார், ஒரு பெரிய ஒரு டிஸ்கவுண்ட் விலையில் எல்லா நூலும் கொடுங்க, மக்களுக்கு போய் சேரட்டும். அதனால் ஏன்னா லாபத்தை எதிர்பார்த்து பதிப்பகம் நாங்கள் ஆரம்பிக்கலை. பதிப்பகத்தினால எப்படி எங்களுக்கெல்லாம் இடர்பாடுகள் வந்தது என்ற அனுபவத்தின் பேரில் நாங்களே ஒரு பதிப்பகம் ஆரம்பிச்சுட்டு நம்ம புக்கை நாமே போட்டுக்கலான்ட்டு நாங்கள் மட்டும் இல்லை, என்னை போல பாதிக்காத எழுத்தாளர்கள் யாரெல்லாம் புதியவர்களாக புக்கு போகிறாங்களோ அவர்கள் செய்கிற விலையை விட நமக்கு என்ன அடக்கமோ அந்த விலைக்கு ஒரு 8000க்கு ஒரு புக்கு போடுறதா தான் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். ஏன்னா அதுக்கு மேலே எங்களுக்கு எந்த லாபமும் தேவையில்லை, எதுவுமே வேணும். 10,000க்கு ஒரு நூல் போடலாம், அப்படியெல்லாம் நாங்களே போடுறோம். டிசைனருக்கு காசு கொடுக்குறோம், பிரிண்டருக்கு காசு கொடுக்குறோம், தபால் செலவு அனுப்புகிறோம், அவ்வளோதான். அதில் எந்த இதுவும் இல்லை. காரணம் என்னென்னா நாங்கள் பதிப்பகத்தினால நாங்கள் எந்த இதுவும் செய்யலை. ஆகவே அப்படி செய்கின்ற பொழுது தான் நம்முடைய கவிஞர்கள் புத்தகம், எங்களுடைய அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழக மாணவர்கள் தன்முனை புத்தகம் எழுதினார்கள், அவர்களதே 2 புத்தகம் வெளியிட்டோம். அதே போல் இப்போது சுருக்குப்பை ஆசிரியர் அவர்கள் வெளியிட்டார். அதுபோல் வாய்ப்புகள் இருக்கிறது, பதிப்பகத்துக்கு கூட நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் புத்தகம் போடலாம். வணக்கம். என்னை நானாக்கி என் நினைவை தானாக்கி கண்ணை இமை போல காத்து வரும் தேவதையே, உன்னை நான் படித்தேன், உன் நினைவால் தான் படைத்தேன், அன்னை என இருந்து ஆசிகளை தூதுவிடு. தமிழ்த்தாயே வணக்கம். இன்று முயற்சிக்கு முடிசூட்டு விழா நடக்கிறது, நம்பிக்கைக்கு நலுங்கு நடக்கிறது, திறமைக்கு திருவிழா நடக்கிறது, சேவைக்கு சிவிகை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நன்னாளில் சத்யஜித்ரே சொன்ன ஒரே ஒரு சிறு விளக்கத்தை மட்டும் இந்த மதிய உணவிற்கு முன் கூறி பிறகு உங்களை எல்லாம் கவியரங்கத்தில் நான் சந்திப்பேன். இங்கே கவிஞர்கள் என் முன்னே எல்லோரும் கவிஞர்கள், அதனால் தலைமை கவிஞர் என்று எவரும் இல்லை, எல்லோருமே தலைமை கவிஞர். சத்யஜித்ரே சொன்ன அந்த ஒரே ஒரு செய்தி, சார்லதா என்கிற படம், சார்லதா என்கிற படத்திலே கதாநாயகன் வீட்டிற்கு வருகிறான். கதாநாயகி அழகாக அலங்கரித்து தலையிலே மல்லிகை பூவை சூடி, அப்போதுதான் அரைத்த சந்தனத்தை மேனியெங்கும் அப்படியே அப்பி வாசனை திரவியங்களை வாரி இறைத்துக் கொண்டு சிறு கொலுசு சத்தத்துடன் அப்படியே சாம்பிராணி புகையை வழிய விட்டு அவனை எதிர்கொள்கிறாள். அப்போது கேட்கிறாள், உள்ளே வந்த நாயகனை கணவனை பார்த்து, இந்த வாசனையில் எந்த வாசனை பிடித்திருக்கிறது? இதெல்லாம் சத்யஜித்ரே அவர்களின் உரையாடல். இந்த வாசனையில் எந்த வாசனை உங்களுக்கு பிடித்திருக்கிறது? வீடங்கு வழிகிறது இந்த சாம்பிராணி புகையா? என் உடலெங்கும் இருக்கிறது இந்த வாசனை திரவியமா? நான் சற்று நேரத்திற்கு முன் குளியல் அறையில் பயன்படுத்திய அந்த சிகைக்காயா, சோப்பா? இல்லை என் தலையிலே சூடியிருக்கிற மல்லிகை பூக்களின் நறுமணமா? எந்த வாசனை உங்களை கவர்கிறது? எந்த வாசனை உங்களை அடிமையாக்குகிறது என்று கேட்கிறாள். அப்போது தன்னுடைய இந்த உடைகளை எல்லாம் களைந்தபடி அப்படியே வேறு வேறு செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டே கதாநாயகன் பதில் சொல்கிறான், இதில் எந்த வாசனையும் எனக்கு பிடித்தமாயில்லை. எனக்கு உலகத்திலேயே பிடித்த வாசனை
பிரிண்டிங் மிஷினிலே பேப்பர் ஓடுகிற போது மையும் பேப்பரும் கலந்து ஒரு வாசனை வருமே, அந்த வாசனை தான். இதில் எனக்கு தெரிந்து சிறு வயதில் இந்த அனுபவத்தை, இந்த மகிழ்ச்சியை, இந்த உற்சாகத்தை அடையாத யாராவது இங்கிருந்தால் அவர்களுக்கு ரசனை இல்லை என்பேன். புத்தகத்தை எடுத்ததும் படிப்பதற்கு முன் திறந்து பார்த்து அதை அப்படியே உச்சி மோந்து அப்படியே முத்தமிட்டுக் கொள்வதை போல் அருகே கொண்டு செல்வோமே, அவன் பத்திரிகையாளன், எழுத்தாளன் என்பதால் சத்யஜித் ரேயின் கதாநாயகன் சொன்னான், உலகத்திலேயே சிறந்த வாசனை இந்த வாசனை, இந்த வாசனை, இந்த வாசனை, இந்த வாசனையை நாமெல்லாம் அனுபவிப்பதற்காக அமெரிக்காவிலிருந்து ஒருத்தர் இறக்குமதியாகி கொண்டே இருக்கிறார். கவியரங்கத்தில் சந்திப்போம். உணவு இடைவேளைக்கு பின். நன்றி, வணக்கம்.